அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்தில் மிக மேலானவர்கள் தான் கலிமாவை மொழிந்த ஒவ்வொரு முஸ்லிம்களும். அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும், இந்த மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும், அவனுக்கு தேவையான அருட்கொடைகளை, நிஅமத்துகளை, பாக்கியங்களை, பரக்கத்துகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அவ்வாறு இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டு தூரமாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு உட்பட்டவர்களாக இந்த முஸ்லிம் சமுதாயம் ஆக வேண்டும், பாவத்திலே ஈடுபட வேண்டும் என்பதாக சதா நேரமும் பிளான் பண்ணக்கூடியவர்கள், திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். எந்த முறையிலாவது முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டு தூரமாக்க வேண்டும், பாவத்தில் ஈடுபட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறக்கூடாது, அவர்கள் சுவர்க்கம் செல்லக்கூடாது, இந்த முஸ்லிம்களை உலகத்தில் இருந்து அடியோடு அழித்துவிட வேண்டும், பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்பதாக யஹூதிகள், நசாராக்கள், முஷ்ரிக்கீன்கள், குஃபார்கள், இணை வைக்கக்கூடிய ஏனைய மதத்தவர்கள் அனைவர்களுமே சதா நேரமும் திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த கட்டத்தில் கூட அல்லாஹ் மிகவும் இரக்கமாக இருக்கின்றான். அதிலேயும் குறிப்பாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். இவர்களுக்கு தேவையான எல்லா நிஅமத்துகளையும் பரக்கத்துகளையும் கொட்டிக்கொண்டே இருக்கின்றான். இப்படியாப்பட்ட இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரிகளுடைய தாக்கங்கள் உண்டாகக்கூடாது, எதிரிகளின் மூலமாக அவர்கள் அடந்தேறிவிடக் கூடாது, அநியாயம் மோசடி செய்யப்படக்கூடாது, சித்திரவதைக்கு உட்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாமும் அல்லாஹும் மிக பெரிய ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை அல்லாஹ் வைத்துள்ளான். அதுதான் அல் இஅ்திஸாமு பிஹப்லில்லாஹ், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எந்த கட்டத்திலேயும் நாம் ஒற்றுமையை கையாண்டு கொண்டால் எதிரிகளால எங்களை தாக்க முடியாது, ஷைத்தானுக்கும் எங்களின் மீது அடந்தேற முடியாது. அல்லாஹ்வுடைய கண்ணியம் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் கண்ணியத்தை பலவிதத்தின் மூலமாக தருவான். உள்ளத்தில் அமைதி உண்டாகும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும், அல்லாஹ் எங்களுக்கு வெற்றிகளை தருவான், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு சதா நேரமும் வரும். ஒற்றுமை என்ற கைத்தை பிடித்திருக்கும் காலமெல்லாம் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். எந்த கட்டத்தில் இந்த ஒற்றுமையை விட்டு நாம் வேறுபட்டு விடுவோமோ, ஒற்றுமையில் வேற்றுமை அடைந்து விடுவோமோ, இந்த ஒற்றுமையில் உடன்பாடாக இருக்கவில்லையோ, இந்த சந்தர்ப்பத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் எங்களின் மீது உண்டாகிவிடும். நாம் தோல்விக்கு உட்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். அந்நிய மக்களுடைய சித்திரவதைகள், அநியாயங்கள், மோசடிகள், அட்டகாசங்கள், அட்டூழியங்களுக்கு உட்பட்டவர்களாக ஆகிவிடுவோம்.